காலையில இருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடையை எடுத்து தின்னுவிட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சா? ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவானுங்க. நீ ஏமாந்துராத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும் போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாசப்பூல் வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு, விடாது தாக்கு, அப்படி தாக்கு. ஏன் கடல வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சான் பண்ற தப்பு. மச்சானா? அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சு போடுவேன். அது இல்ல மச்சான். மச்சான், என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே மொதல் அதிர்ஷ்டசாலி நீ தான். 8 மச்சத்தையும் காமி, அப்பதான் உருவம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. டேய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டான்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலேயே நீ மாலை கண்ணுக்காரனை பார்த்திருப்ப. எனக்கு தண்ணியை கண்டாலே கண்டு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி, நீ கொஞ்சம். கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான். பாரு. 1 2 பெருசா 3 4. அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சே. 5 தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு. தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி, என்னங்க குழந்தைய முக்குலியா இறக்கி விட்டு வந்துட்டீங்களே? இவ்வளவு தூரம் வந்துட்டு சம்சாரத்தை பார்க்காம போறீங்க? வேண்டாம், குழந்தைகிட்ட இப்படி சொல்லி வளர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு இன்னும் கோவம் தண்ணிலன்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தை கூட பழகிறது தெரிஞ்சா அதையும் கெடுத்துருவா. அதான் குழந்தையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். தனித்தனியா விட்டுறாங்க, எல்லாம் சேர்ந்து போகும். வணக்கம். 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 நம்ம ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் டூர் போக ஆசைப்படுறதா சொன்னோம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றியா. 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரத்துல என் பேத்தி இங்க வந்தாகணும். டூரு அவன் செலவுல என் பேத்தி. இங்க பாரு, அவன் வாங்கி கொடுக்கிற ஒரு சுட்டு தண்ணி கூட என் பேத்தி நாக்கில படக்கூடாது. போ போ போ. நட்சத்திர மலர்கள் கொய்யட்டுமா, நான் உனக்கு தலையில் சூட்டட்டுமா, என்ன வேணும் எனது கண்மணியே, என்னிடம் கேள் அழகு பொன்மணியே, வானவில்லில் உடைகள் நெய்யட்டுமா, வெண்ணிலவில் நகைகள் செய்ய
கொய்யட்டுமா நட்சத்திர மலர்கள் கொய்யட்டுமா நான் உனக்கு தலையில் சூட்டட்டுமா ஹாய். எங்க சாமி பாடு இங்கேயும் வந்துட்டாங்க. எங்க அப்பா ஒரு கொலைகாரன். எங்க ஒரே நேரத்துல எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பீங்க? இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? குழந்தை நம்மளே பார்த்துட்டு இருக்கு. என்னம்மா? உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? ஏமா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் உங்களை அடிச்சா உனக்கு பிடிக்குமா? நீங்க அடிங்க சார், நான் கை தட்டுறேன். சாமியா வரம் கொடுத்து பூந்து விளையாடுங்க.
உன்னை அடிச்சா நீ செத்துருவ. உன் அப்பனுக்கு உன்னை பிச்சையா கொடுத்ததா போய் சொல்ல. போ. உங்களை எதுக்கு அடிக்க வராங்க? அவங்க யாரு? எவன்டா இங்க இன்ஸ்பெக்டர்?